தமிழ் சினிமாவில் தமிழ் ஹீரோயின்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா? சமூக வலைதளத்தில் எழுந்துள்ள விவாதம் பற்றி என்ன நினைக்கிறீர்கள் என்று கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதி மக்களிடம் எமது செய்தியாளர் அருள் கேட்டதற்கு மக்கள் அளித்த பதில்களை தற்போது பார்க்கலாம். பெண்களை அலங்கார பொருளா காட்டுறதை தமிழ் நடிகைகள் பெரும்பாலும் விரும்புறதில்ல. அவங்களுக்குரிய கதைக்களமும் அந்த வீரமும் ஒரு வேலுநாச்சியார் மாதிரியோ இல்லை ஒரு குடும்ப பாங்கான கதைக்களமோ இதை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. முன்னைய காலகட்டங்களை விட இப்போ குறைஞ்சிருக்கிறதுனால தமிழ் நடிகைகளை இயக்குநர்கள் புறக்கணிக்கிறதா நாங்கள் நினைக்கிறோம். வேற்று மாநிலத்துல இருந்து கொண்டு வந்து நடிகைகளை நடிக்க வைக்கிறாங்கன்னா அது மெயின் காரணம் அவங்களுடைய அந்த தோற்றங்கள் கொஞ்சம் அதிகப்படியான கலர் இருப்பாங்க. அதை விட அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுக்கலாம், புதுமையா இருக்கும். புதுசா பார்க்கும்பொழுது மக்களுக்கு ஒரு ஈர்ப்பு வரும். அதனால அது செய்யறாங்க. ஆனா தமிழ் சினிமாவில் தமிழ் நடிகைகள் நடித்தாக்க இன்னும் சிறப்பாக இருக்கும். கதையை உள்வாங்கி அவங்க நடிக்கிறது நல்லா இருக்கும். தமிழ் சினிமாவில் தமிழ் நடிகைகள்லாம் கருப்பாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி புறக்கணிக்கிறாங்க. தமிழில் இருக்கிறவங்க ஒரு குறிப்பிட்ட லெவல் வரைக்கும் தான் ஃபிக்ஸடாக வச்சுக்கிறாங்க. அந்த கட்டுப்பாடோட தான் அவங்க நடிக்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. பாலச்சந்தர், பாரதிராஜா, கே பாக்கியராஜ் இவங்க எல்லாருமே தமிழ்நாட்டோட நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தமிழ் நடிகைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காத காரணம் என்னன்னாக்க அவங்க கிளாமர் குறைப்பாங்க. இப்போ புது படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் மலையாள நடிகை தான் இருக்காங்க. அதாவது வெளிநாட்டில் வெளி மாநிலத்திலிருந்து தான் கூப்பிட்டு வராங்க. தமிழ்நாட்டில் நடிகை பார்க்குற மாதிரி எனக்கு தெரியல. தமிழ் சினிமாவில் தமிழ் ஹீரோயின்கள் புறக்கணிக்கப்படுகிறார்களா என்பது குறித்து கேட்டதற்கு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி பகுதி மக்கள் அளித்த பதில்களை நாம் பார்த்தோம்.